உங்களுடைய எலும்பை வந்து இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்காக ஆக்குறதுக்கு என்னென்ன சாப்பிட்ணும் அதை தான் பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எலும்பு பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக வந்துகிட்டே இருக்குது. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு வயசுக்கு அப்புறம் எலும்பு தேய்மானம் அடைஞ்சு அது சம்மந்தமாக முட்டி வலி, கை கால் வலி, தசை வலி எல்லாமே வருது இல்லையா? இந்த உணவை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் எலும்பு இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்காகி உங்களுக்கு வலியும் வராது. ஆயுள் காலம் முடிகிற வரைக்கும் இரும்பு மனுஷன் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கலாம். என்னென்ன உணவுகள்னு வரிசையாக பார்த்துடலாமா? முதலாவது பார்த்திங்கன்னா கீரை மற்றும் கேரட் ஜூஸ். அது என்ன டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட் இருக்கு இல்லையா, அதை நல்லா தோலை சீவி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கீரை வந்து உங்களுக்கு பிடிச்ச கீரை எது வேணாலும் எடுத்துக்கோங்க. முக்கியமாக அந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்து அதிகம். முருங்கைக்கீரையை நல்லா கழுவிட்டு கேரட்டை தோல் சீவி நல்லா கழுவிட்டு ரெண்டையும் மிக்ஸியில் போட்டு அடித்து ஒரு ஜூஸ் மாதிரி, இது கூட கண்டிப்பாக சுகர் வேறு எதுவுமே சேர்க்காதீங்க. கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த ஜூஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கிளாஸில். பொதுவாக பாலில் தான் எல்லோரும் கால்சியம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் ஒரு 200 ml